ஸோ ஏஆர்சியோட முக்கிய காரணம் இந்த வெற்றிக்கே வந்து பார்த்திங்கன்னா ஏஆர்சியில் கிடைக்கக்கூடிய விழிப்புணர்வுகள், ஏஆர்சியில் கிடைக்கக்கூடிய அறிவுரைகள், அங்கே கிடைக்கக்கூடிய சிகிச்சைகள் தான். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த குழந்தை இல்லாத பிரச்சனைக்கு வந்து டெஸ்ட் டியூப் பேபி ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் பணத்தினால இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய சலுகைகள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். நிறைய பேருக்கு வந்து லோன்ஸ் மாதிரி போய் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் மாதிரி பண்ணி அவங்களுக்கு கட்டண கஷ்டமே இல்லாமல் இந்த சிகிச்சைகள் மேற்கொள்கிறதுக்கு உதவி செஞ்சிட்ருக்குறோம். ஸோ அந்த வகையில் வந்து ஒரு ரொம்ப எளிமையான சிகிச்சை ஏஆர்சியில் கொடுக்கப்படுறது தான் மைல்ட் ஸ்டிமுலேஷன் ஐவிஎஃப் இல்லைனா சாஃப்ட் ஸ்டிமுலேஷன் ஐவிஎஃப். இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு ஊசிகளை கொடுத்து மருந்துகளை கொடுத்து இருக்கக்கூடிய கருமுட்டைகளை வந்து அந்த பெண்ணுக்கு வளர வச்சு அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கருமுட்டைகளை எடுத்து கணவரோட விந்தோட சேர்த்து கருவாக்கி கர்ப்பப்பையில் செலுத்துகிறோம். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் ரொம்ப சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் 24 26 வயது உட்பட்டவங்களுக்கு, அதே மாதிரி ஆண்கள் வந்து ஒரு 28 30 வயதிற்கு உட்பட்டவங்களுக்கு இது ரொம்ப சாத்தியமான சிகிச்சை. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு கருமுட்டைகள் அந்த பெண்ணுக்கு இருக்கணும், கணவருக்கும் நல்ல உயிரணுக்கள் இருக்கணும். நல்ல உயிரணுக்கள்னு நான் சொல்லும்போது 25 ஒரு 40 இல்லை 50 மில்லியன் வரைக்கும் நல்ல துடிப்போடு இருக்கக்கூடிய உயிரணுக்கள், நல்ல ஒரு வடிவத்தில் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய உயிரணுக்கள் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ரொம்ப கம்மியான மாத்திரைகள் ஊசிகள் கொடுத்து இந்த கருமுட்டைகளை நம்ம வளர வச்சு இந்த கருமுட்டைகளை எடுத்து அவங்க கணவரோட உயிரணுக்களோட ரொம்ப எளிமையான மெத்தட் ஐவிஎஃப்னு சொல்லுவோம். ஐவிஎஃப்பில் என்னென்னா ஒரு கருமுட்டையும் சுற்றி 1,00,000 உயிரணுக்கள் வரைக்கும் விட்டுட்டு வந்துடுவோம். ஸோ அதுவே வந்து கருவாக மாறி வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து நம்ம கட்டணத்தை குறைக்க முடியும். ஏன்னா கொஞ்சம் மாத்திரைகள் ஊசிகள்னு போகிறதுனால அவங்களுக்கு மருந்துகளுக்கு செலவாகக்கூடிய கட்டணமும் குறைஞ்சிரும். அண்ட் அந்த கருவாக மாறக்கூடிய செய்முறை வந்து ஐவிஎஃப் இக்ஸி இல்லைன்றதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஐவிஎஃப் லேபில் நடக்கக்கூடிய செலவுகளும் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா செலவுகளையும் குறைச்சிடுறதுனால அவங்க வந்து இந்த ஐவிஎஃப் சிகிச்சையை ரொம்ப எளிமையான ஒரு விலை, ஒரு 1,00,000 ரூபாய்க்குள்ளார அவங்களால ஃபுல் ட்ரீட்மெண்ட்டையும் வந்து செஞ்சு முடிச்சிட முடியுது. அண்ட் இந்த மைல்ட் ஸ்டிமுலேஷனோட வெற்றி வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாகவே இருக்கும். ஒரு 10 பேருக்கு நாங்கள் பண்ணினோம்னா 5 பேர் இல்லைன்னா 6 பேர் கண்டிப்பாக வந்து கரு விட்டுடுவாங்க.